ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்திலே உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானித்து இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்டு பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நினைத்தருளுகிறார். நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களை நம்புவதற்கு ஏற்றார் போல அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கேட்கும் போது அப்படியே நம்ப பண்ணுவாங்க. அதையே நம்ம நம்புகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அது கூட பொய்யாய் மாறி விடுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நினைத்தருளி உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 89:35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை என் பரிசுத்தரின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஏனென்றால் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் அவனோடு சொன்ன வசனத்தை நினைத்திருக்கிறேன். நான் அது மறக்கல, நான் பொய் சொல்லல. ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அநேக வசனங்கள் பேசி இருக்கிறார் பாஸ்டர், ஆண்டவரிடத்தில் அநேக வசனங்களை சொல்லி இருக்கிறார் சகோதரனே, என்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நான் ரொம்ப நம்பினேன், நடக்கலையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நம்ப பண்ணின அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கர்த்தர் மறவாமல் நினைத்தருளுகிறார். நினைத்தருளுகிறார். மறவாமல் நினைப்பவரே இயேசுயா, நினைத்து முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசுயா, நிறைவேற்றி முடிப்பவரே. உங்களை குறித்து சொன்னதை எல்லாம் அவர் மறக்கல. உங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் மறக்கவில்லை. மறவாமல் நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 25 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தில் இருக்கும் போது அவனோடு கூட 276 பேர் பிரயாணம் செய்கிறார்கள். மொத்தம் 276 பேர். அந்த பிரயாணத்துக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு வெளிப்பட்டு விட்டது, உங்களுக்கு யாருக்கும் பிராண சேதம் வராது அப்படின்னு. இப்போ இந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பொதுவா ஆண்டவரிடத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம், அவர் எதை தெரியுமா எதிர்பார்ப்பாரு? நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நாம அவரிடத்துல சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு சொன்னீங்களே பிராண சேதம் வராதுன்னு சொன்னீங்களே, இந்த காரியம் நடக்காது, வாய்க்காது, உனக்கு விரோதமா இத்தனை காரியம் எழும்பி வந்தால் அது உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பவுல் சொல்லுகிற வார்த்தை மிகவும் ஆச்சரியமான வார்த்தை. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன்.
ஏனென்றால் அவர் எனக்கு பொய் சொல்லவில்லை. அவர் என்னிடத்துல பொய் சொல்லவில்லை. ஏன்னா அவரு ஆண்டவர் பேசும்போதே ஒரு நம்பிக்கை பவுலுக்கு வந்துருச்சு. உனக்கு பிராணச்சேதம் வராது, உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு தயவு செய்யறேன். நம்ப பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி பவுலை நம்ப பண்ணுகிறார். ஆனா சூழ்நிலைகளோ எதிர்மறையாக இருக்கிறது. எல்லாருடைய நம்பிக்கையே இழந்து போனார்கள். ஆனால் பவுலோ, அப்போஸ்தலனாகிய பவுலோ, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அவர் சொன்னதை நம்புகிற மாதிரி சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், பவுலுக்கு கடந்த 6 மாசமா உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வரும்போது எப்படி இருந்தது? ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்தியை பல இடங்கள்ல இன்னைக்கு கேட்கிறோம். வாக்குத்தத்த செய்தியெல்லாம் கேட்கும் போது நம்புற மாதிரியே இருக்கும். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்காது. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நினைத்தருளி நிறைவேற்றுவார். அதே அதிகாரம் 41வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. நம்பிக்கை பெருசா இருக்குது, ஆனா அலை அதனுடைய பலம் அதை விட பெருசா இருக்குது. இங்க அலைகளின் பலத்தை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அலை பயங்கரமாய் கொந்தளிக்கிறது, இதுல நீங்க என்ன நம்புற மாதிரி வேற சொன்னீங்களே உனக்கு பிராணச்சேதம் வராதுன்னு. இங்க அலை பலம் பயங்கரமா இருக்குது. மனிதர்கள் சுற்றி வருகிற, எதிர்த்து வருகிற மனிதர்களுடைய அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய சக்தி ரொம்ப அதிகமா இருக்குது. இது எப்படி தாங்க போறேன்? முடியாது, வாய்ப்பே இல்லை, நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, இந்த மாதம் உனக்கு நான் நம்ப பண்ணுகிற விதமாய் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அல்லவா, அந்த வாக்குத்தத்தம் நினைத்தருளுகிறேன், அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நான் பொய்யுரையாத தேவன். அலைகளின் பலத்தை பார்க்கிற நாம் அலைகளின் மேலே நடந்து வருகிற நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், அலைகளின் பலத்தை நான் பார்க்கல, எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வசனம் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சொன்னதை செய்வார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். இப்ப எல்லாருடைய பார்வை என்னன்னா, அலை பெருசா இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சது, எல்லாரும் 276 பேரும் காலி, இது எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க சொல்ற வார்த்தையின்படி அல்ல, எனக்கு என் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நின்
நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. அப்போஸ்தலர் 27:24 இப்படியாக சொல்லுகிறது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கவனிங்க, ராயனுக்கு முன்பாக பவுல் நிற்க வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அலைகளின் பலம், ஒரு பெரிய மோசமான ஒரு கால சூழ்நிலையை பவுல் சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்ப பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால இந்த அலைகளின் பலம் உன்னை அழித்து விடாது. கர்த்தர் உங்களை அநேகருக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சியாக இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் நிறுத்த போகிறார். அதனாலதான் பல அலைகளின் பலத்தை தாண்டி இந்த 7வது மாதம் கர்த்தர் நம்மை காணும்படி செய்திருக்கிறார். அலைகளின் பலம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நாம் இன்னும் அநேக தேசங்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாக சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் நினைத்தருளுகிறார். பவுலே, நீ போய் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த கப்பற் சேதத்தினாலே உனக்கு ஒரு அழிவு வராது. எத்தனை ஆபத்து கடந்த 6 மாதத்துல, எத்தனை நாசமோசங்கள், எத்தனை அலைகள் நமக்கு விரோதமாய் பலம் வாய்ந்ததாக வந்தது. எத்தனை செல்வாக்கு மிகுந்த மனிதர்கள், எத்தனை பண பலம் மிகுந்த நபர்கள், எத்தனையோ கோலியாத்துகள், பலம் வாய்ந்தவர்கள், பிறந்ததிலிருந்து பலம் வாய்ந்தவர்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு சொன்ன நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளி நாங்க நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இந்த கப்பற் சேதமோ பலம் வாய்ந்த சூழ்நிலைகளோ ஒன்றும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களை ராஜாக்கள் முன்பாக, ராஜாக்கள் முன்பாக, ராஜாக்கள் முன்பாக சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். நம்ப பண்ணின வார்த்தை அதை கர்த்தர் நினைத்தருளி. தம்முடைய தாசனுக்கு அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. ஆண்டவருக்கு விரோதமா அவ்வளவு காரியம் செஞ்ச சவுல், அவனை கர்த்தர் சூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவன் இப்ப ஊழியக்காரனா மாறி அவன் ஊழிய பிரயாணம் செய்யறான். அவன் ஒரு கைதியா போகிறான். பவுல் எத்தனையோ கப்பல் பிரயாணம் செய்திருக்கிறாரு. அவர் ஒரு பட்டியல் எடுக்கிறார். எத்தனை மோசங்கள், நாச மோசங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு திட்டம் பண்ணியிருந்தாரோ அதை எந்த சர்ப்பமோ, எந்த மனிதனோ, அலைகளோ, கப்பற்சேதமோ, கள்ள சகோதரர்களால் வந்த மோசமோ அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் மனிதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட, அலைகளால் உண்டாக்கப்பட்ட அந்த பலத்தை விட என் கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு சொல்லிட்ட அந்த வார்த்தையின் வல்லமை மிகுந்த வல்லமை உள்ளது. மறவாமல் நினைக்கிறோம், மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. இப்ப இந்த அலைகளின் பலத்துல கப்பலின் பின்னணையும் உடைந்தது. கப்பலின் பின்னணையும் உடைந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல.
இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சம்பவங்கள்ல நீங்க 27வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அங்க சொல்றாங்க, தெரிஞ்சவங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க முன்னாடி போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு குரூப் இருக்கு பாருங்க, நீச்சல் கூட தெரியாது, நீச்சல் கூட தெரியாது. ஆனா வாக்குத்தத்தம் என்னது? பிராண சேதம் வராது. இப்போ எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனா நான் தப்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, பிரதர் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஞானமோ கொஞ்சம் பலமோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருந்தா நான் முன்னேறி வந்துருவேன். இன்னைக்கு அது கூட இல்ல. இந்த 7வது மாசம் நான் அப்படிதான் வந்திருக்கிறேன், நீச்சல் கூட தெரியாது. ஆனா வாக்குத்தத்தம் இருக்குது, பிராண சேதம் வராதுன்னு. ஆனா இன்னும் நான் கரைக்கே போகல, இன்னும் நான் ஒரு சமமான இடத்திற்கே நான் வரல, இன்னும் கடலை நான் முழுமையா கடக்கல. இங்க கப்பல் உடைஞ்சிருச்சு, அலைகளின் பலத்தினால கப்பல் உடைஞ்சிருச்சே, பின்னணையம் உடைஞ்சிருச்சே. தப்பிக்கிறதுக்கு நீச்சல் கூட தெரியல, ஒரு சோர்ஸ் கூட இல்ல, எந்த மனிதனுடைய ஆதாரமும் இல்லை. வசனம் எப்படியாக சொல்லுகிறது? நீந்தி செல்றவங்க ஒரு குரூப், அப்புறம் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் பலகைகளின் மேலும் அதை பிடிச்சிட்டே கரைக்கு போயிடுறாங்க. இது 3 குரூப் இருக்கிறாங்க பாருங்க. வார்த்தை ஒண்ணு, பிராணசேதம் வராது. தம்முடைய தாசனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க இருக்கிற யாருக்கும் பிராணசேதம் வராது அப்படின்னு. ஆனா எப்படியாவது தப்பிக்கணும் இந்த சூழ்நிலை. வெளியே யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். எப்படியாவது தப்பிக்கணும், ஆனா நீச்சல் தெரியாது, ஒரு சோர்ஸ் இல்ல, ஒரு வழி கூட இல்ல. ஏதாவது ஒரு கதவு திறக்கும் பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒன்று காரியம் என்ன தெரியுமா? அலைகளினால படகு உடைஞ்சதுக்கு கூட, கப்பல் உடைஞ்சது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அந்த உடைஞ்ச துண்டுகளில சில அதை பிடிச்சிட்டே கரைக்கு வந்துட்டாங்க. சில உடைஞ்ச சூழ்நிலை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ இது உடைஞ்சு நம்ம சாகிறதுக்கு தான், நம்ம ஒண்ணுமில்லாம ஆகிறதுக்கு தான் இந்த சூழ்நிலை. அலை பயங்கரமாட்டிச்சுது. நமக்கு விரோதமா வந்த அலைகளுக்காக, நபர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அந்த வச்சுதான் நம்ம கரைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அந்த கப்பல் துண்டுகளை பிடிச்சிட்டு, பவுலுக்கு பல வார்த்தைகள் இருந்துச்சு. இப்ப இந்த பிரயாணத்துல ஒரு வார்த்தை தான், பிராண சேதம் வராது பவுலே. சில பேர் நீந்தி போயிட்டாங்க, பவுலு இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. கவனிங்க கவனிங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன். வசனத்தை படிக்கிற படிப்பாளிகள் அநேகர் இருக்கிறாங்க, வசனத்தை படிக்கிற படிப்பாளிகள் இருக்கிறாங்க. ஆனா சில வசனத்தை பிடிச்சுக்கிற பிடிப்பாளிகளா இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்க படிப்பாளியா பிடிப்பாளியா? நிறைய பேருக்கு வசனம் படிக்க தெரியும், ஆனா சிலர் தான் அந்த வசனத்தை பிடிச்சுக்குவாங்க. நீங்க சொன்னீங்களே, என்ன நம்ப பண்ணினீங்களே, நான் அப்படியே மனசு சோர்ந்து போய் இருக்கும்போது வந்த அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைய கேட்டாரு, இப்ப அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரு. அந்த கப்பல் துண்டு என்பது, அந்த பலகை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு உதாரணமா இருக்கிறது. இந்த கடலை நம்ம தாண்டி செல்லணும்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு வார்த்தை உங்க சூழ்நிலைக்கு தகுந்தால் போல கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறதல்ல, பிடிச்சுக்கணும். சும்மா படிக்கிறதோட அல்ல, பிடிச்சுக்கணும். அந்த வார்த்தை கரைக்கு பத்திரமா நம்மை கொண்டு போகும். மறவாமல் நினைத்தருளி, அந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் பவுல வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பாக்குறாரு, எல்லாம் கடல்ல இப்போ எல்லாம் மூழ்கிட்டு இருக்குது, என்ன பண்றது தெரியல. ஒரு குரூப் நீந்தி போகுது, ஒரு குரூப் கட்டையை பிடிச்சிட்டு போகுது, ஒரு குரூப் பலகை பிடிச்சிட்டு போகுது. ஆனா ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நான் சொல்லிட்டேன், நான் பொய் சொல்லல, நான் நிச்சயம் ஒரு சேதமின்றி காப்பாற்றுவேன் என்று. இத்தனை பிரச்சனை, இத்தனை அலை, இத்தனை உடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை சூழ்நிலையிலும் உன்னை பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் வல்லவராக இருக்கிறேன். உனக்கான ஒரு வார்த்தை, உன் குடும்பத்திற்கு தேவையான சூழ்நிலை கேட்ட அந்த ஒரு வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு மாத்திரம் இருக்காத, அதை பிடிச்சுக்கோ. அந்த வார்த்தை உன்னை கரைக்கு பத்திரமாய் பத்திரமாய் அவர் சொன்ன, நம்ப பண்ணின அந்த வார்த்தையை அவர் நினைத்தருளும் போது நாம சொல்லணும், ஆண்டவரே
என்ன நம்ப பண்ணின இந்த வார்த்தையை பிடிச்சு பிடிச்சு நம்மை மறவாமல் நினைக்கிற தெய்வம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய வாழ்க்கையில உடஞ்ச நேரத்துல நமக்கு ஊழியம் செஞ்சது ஒரு வசனமா இருக்கும். பல வசனங்கள் நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த ஒரு வசனம் நம்மளை கரைக்கு கொண்டு வந்திருக்கும். உடைஞ்சு போன நேரத்துல அந்த ஒரு சின்ன பலகை தான், ஒரு நமக்கு முன் அறிமுகம் இல்லாத ஒரு நபரா இருப்பாங்க, அவங்க சொன்ன ஒரு வசனம், ஏதோ போற பிரயாணத்துல கேட்ட ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவர்களை அப்படியே கரைக்கு கொண்டு வருகிறது. நம்ப பண்ணின வார்த்தை, நம்ப பண்ணின வார்த்தை நமக்காக கர்த்தர் நினைத்தருளுகிறார். பவுலே, உன்னை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை சொன்னல, நான் சொன்ன வார்த்தை நீ எனக்கு 100க்கு 100 நம்பினல்ல, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும்னு நீ நம்பினல்ல, நான் சொன்ன வார்த்தையை நீ படிப்பாளியாய் மாத்திரமல்லாமல் பிடிப்பாளியாய் இருந்தல்ல, நான் உன்னை கரை சேர்ப்பேன், கரை சேர்ப்பேன். ஹalleluya, thank you holy spirit. கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த ஒரு வார்த்தை நம்மை கொண்டு போய் சேர்க்கும். உங்க உடைஞ்ச சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் செய்கிற அந்த ஒரு ஊழியம், சோர்வில இருந்த எலியாவுக்கு கர்த்தர் செஞ்சது ஒரே ஊழியம் தான். உணவு கொடுத்தாரு, நீ எழுந்து போட்டாரு, அவ்வளவுதான். வெறும் உணவு தான் கொடுத்தாரு. ஒரு சின்ன ஊழியம் அநேக நாட்கள் நடக்கும்படி பலனை தருகிறது. பல நாட்களாய் அழுத அன்னாளுக்கு வந்தது பல வார்த்தை இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவ்வளவுதாங்க மெசேஜ், இவ்வளவுதான் வார்த்தையே. ஆனா அந்த வார்த்தையை அவள் நம்பினாள், நம்பினாள். என்ன நம்ப பண்ணுன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிற ஆண்டவரே, பிடிச்சுக்கிற, நிச்சயம் நிறைவேற்று, நிச்சயம் நிறைவேற்று. சிலர் அந்த கட்டையை பிடித்தார்கள், நாம் அந்த வார்த்தையை பிடிக்க வேண்டும். உங்களுக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிங்க. பைபிள் ஃபுல்லா நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வார்த்தை எக்ஸாக்டா சொல்லியிருப்பாரு, ஊழியத்தை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு. அந்த ஒரு வார்த்தை அதை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தை நீங்க என்ன நம்ப பண்ணுனீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையை எனக்கு நினைத்து நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நிச்சயம் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போனாலும் நமக்கு சொல்லப்பட்ட வசனம், அந்த வார்த்தை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாது. வசனம் சொல்லுகிறது அவங்க நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று, ஆனா வசனம் அவங்களை விட்டு நீங்கி போகல. நம்பிக்கையெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிசினஸ்ல, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, அந்த வார்த்தையை நான் மறக்கல, நான் பொய் சொல்லல, அதை நான் நினைத்து நிறைவேற்றுவேன். நான் ஒண்ணு மறக்கல, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நம்மளை ஓட வைக்கிறது. இந்த 7வது மாதம் கர்த்தர் அதை தான் ஞாபகப்படுத்துறார். நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன், அதை படிக்கிற இந்த 7வது மாசம் பிடிச்சுக்கோங்க. படிச்சே நம்ம நாட்களை கடத்துறோம். இல்ல, பிடிச்சுக்கோங்க, அந்த பிடிச்சுக்கோங்க, அந்த பலகையை பிடிச்சுக்கோங்க, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, கட்டையை பிடிச்சுக்கோங்க. பத்திரமா கொண்டு போவார், பத்திரமா கொண்டு போவார். என்ன உடஞ்சிச்சே, எல்லாம் கப்பலே உடஞ்சிருச்சு ஐயா, நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு. இல்லை, அந்த உடஞ்ச சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நினைத்து நினைத்து நிறைவேற்றுவார். இப்போ நீச்சல் தெரியாதவங்களுக்கு பிடிமானம் எது? அந்த கட்டை தான். நீச்சலே தெரியாது, ஆனா கரைக்கு போகணும். அவங்களுக்கு பிடிமானம் என்னது? அந்த படகை. இப்படியாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், அந்த வார்த்தை, அந்த கட்டை இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அவர்களுக்கு பிடிமானம்.
அந்த பிடிமானத்தை அவங்க பிடிச்சதுனால அவங்களுக்கு வரப்போகிறது ஒரு பெரிய வெகுமானம். அவர் வார்த்தையை பிடிச்ச ஒருத்தருக்கும் வாழ்க்கையில வராது அவமானம். நீங்க எதை பிடிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்துதான். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி, பிடிச்சதும் பிடிச்ச நல்ல புளியங்கொம்பா அப்படின்னு. பிடிக்கும் போது அப்படி பிடிக்கணும். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிருங்க. அதை பிடிமானமா வச்சிட்டீங்கன்னா அவமானம் வரவே வராது. அவமானம் வராது. எங்க போய் கர்த்தர் நம்மளை நிறுத்தணும்னு வச்சாரோ அங்க போய் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அங்க போய் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே பெர்ஃபெக்ட்டா எப்படி கிளம்புனாங்களோ அதே போல பத்திரமா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு உங்க பிடிமானம் எது? சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு கணவனையோ மனைவியோ பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை தான் பிடிமானமா வச்சிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் உடைஞ்சிரும். ஆனா வசனத்தை, வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா அவமானம் நீங்கள் அடைவதில்லை. நம்ப பண்ணின அந்த ஒரு வார்த்தை எனக்காக நினைத்தருளி நிறைவேற்றுகிறார். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஓ நானும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய சூழ்நிலையில யாரை பார்க்கிறீங்க? பிடிமானமா யாரை பார்க்கிறீங்க? இவ்வளவு நாளா படிச்சுட்டீங்க, இப்ப பிடிங்க. என்ன நம்ப பண்ணின அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை. நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து. பவுலே, உனக்கு இந்த பிரயாணத்தில் இப்படி எல்லாம் இருக்குன்னு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதுல உனக்கு சேதம் வராதுன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதை நினைத்து நிறைவேற்றுவேன். நாம செய்ய வேண்டியது அதை பிடித்து கர்த்தரை நம்புவேன். எப்படியும் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, என்னை குறித்து சொன்னதை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. ஆகவே இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்ட எல்லா வார்த்தையும் அவருடைய நினைவுல இருக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் மனுஷங்களுடைய நினைவுல நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய நினைவுல நாம் இருக்கிறோம். அவர் நம்ம மறக்கல. உங்களுக்குன்னு என்னென்ன காரியங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, உடன்படிக்கை செய்தாரோ, வசன பைபிள்ல நிறைய இடங்களில் எப்படி வருதுன்னா, நினைத்தருளினார், அன்னால நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார், இப்படி நிறைய காரியங்கள் வருகிறது. உங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.